அட இது ஏன் ஃபேஸ் தானா? எனக்கே ஷாக்காக இருக்குங்க. இப்படி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. என் கை பாருங்க எப்படி இருக்குன்னு, கருகருன்னு இருக்கு. ஆனால் ஃபேஸ் பாருங்க, வெறும் 10 நிமிஷத்துல இவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கு. அப்படி என்னதான் நான் பயன்படுத்தினேன்? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன பயன்படுத்தி இந்த அளவுக்கு என் ஃபேஸை பிரைட்டாக மாற்றிருக்கேன்னு பாருங்க. நான் வந்து ரொம்ப ஒயிட் கிடையாதுங்க, நானும் டார்க் ஸ்கின் டோன் தான். ஆனால் என் ஃபேஸ் பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. என் கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப டார்க்காக இருக்குது. ஃபேஸ் சூப்பராக இருக்குங்க 10 நிமிஷத்தில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி இந்த அளவுக்கு ஈவன் டோனில் பல நான் மாற்றினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும். என்னடா இந்த பொருளை சேர்த்தா நம்ம ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் ஆகுமா, பிம்பிள்ஸ்லாம் குறையுமா, பிக்மெண்டேஷன் போகுமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நம்ம ஃபேஸை நல்லா எக்ஸ்போலியேஷன் பண்ணி கொடுப்போம், அதுக்காக நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம். நீங்கள் என்னடா மஞ்சள் தூளையும் அது சுகரையும் சேர்த்து கொதிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ இந்த அடுப்பில் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வந்து கொதிக்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு வந்து சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கொதிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கலர் நமக்கு வரும். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இது என்னென்னா எல்லாத்துக்குமே தெரியும், டீ தூள் தாங்க. இந்த டீ தூளை தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கட்டும் நமக்கு நல்லா. அப்போ தான் இந்த டீ தூள் இருக்க எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கும். கலரும் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கலரில் வந்து கிடைக்கும். இது உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும், ஏன்னா டீ தூளை வந்து இதில் பயன்படுத்திட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். டீ தூள் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் இருக்க மங்கை வந்து குறைக்கும், டேனை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டு. நாள்பட்ட டேனாக இருந்தாலும் சரி, மங்காக இருந்தாலும் சரி, கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி ஃபேஸை வந்து பல மாற்றி கொடுக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் நமக்கு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. டீ தூள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி கொதிச்சு கீழே விழுந்துடாமல் நம்ம ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா வந்து கொதிக்கணும். நாம் இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சக்கரை வந்து சேர்த்துருக்கோம். அது மட்டும் பார்த்தாதுங்க, நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வெல்லம் தான். நான் வந்து இதில் நாட்டு சக்கரை தான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கொதிச்சு நமக்கு ஒரு கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ஏன்னா நம்ம வெல்லமும் சர்க்கரையும் சேர்த்துருக்கறதுனால இது கொஞ்சம் திக்காகவே மாறிவிடும். நான் லாஸ்ட்டாக வெல்லம் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு ஃபேஸில் வந்து அன்வான்ட் ஹேர் இருக்குது. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பல வழியில் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது வந்து பெர்மனெண்ட்டாக நமக்கு வந்து போக மாட்டேங்குது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி, ஃபேஸில் இருக்கிறது, மீசையில் இருக்கிறது, தாடி எல்லாமே அப்படியே கொட்டிடுங்க. அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இது நமக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்தால் போதுங்க. அந்தளவுக்கு இதை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ நமக்கு நல்லாவே கொதிச்சு வருது. ஃப்ளேமை குறைச்சி பார்த்தா நமக்கு தெரியும், பாருங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுலில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், டீ தூள் நம்ம ஆட் பண்ணதுனால எந்த அளவுக்கு டீ தூள் இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு டீ தூள் அதிகமாக தெரியுது.
இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. தாராளமாக வெளியிலேயே வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கள்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிடும். சூப்பராக காணப்பெறும். இருந்த இடமே தெரியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு லிக்விட் தான் இது. இப்போ இதை நல்லாவே ஆறட்டும். இப்போ நம்ம இதை வச்சு ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். இது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், கோதுமை மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, கோதுமை மாவு கூட நம்ம சேர்க்க போகிறது ரவை தாங்க. இந்த ரவையை தான் நம்ம சேர்க்க போகிறோம். என்னடா ரவையை போய் சேர்க்க போகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் தரும். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி இந்த லிக்விட் வந்து நமக்கு ரொம்ப சூடாக இருக்குது. அந்த சூட்டோடு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சூட்டோட தான் ஊற்றணும். அப்படியே உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட சூடு பண்ணிவிட்டு அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சூட்டோட ஊற்றும் பொழுது தான் அந்த ரவை வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஹீட்டாக ஊற்றுனதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் இதை அப்படியே மூடி வச்சிடணும். உடனே ஃபேஸுக்கு அப்ளை பண்ணவே கூடாது. கொஞ்சம் நேரம் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் மூடி வச்சிடலாம். அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கூட இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்லாவே ஊறிடும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் விட போகிறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் விட்டுருந்தோம். இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஊறி திக்காக மாறிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஃபேஸுக்கு வந்து பேக்காகவும் பயன்படும், ஸ்க்ரப்பராகவும் நல்லாவே பயன்படுங்க. நல்லா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக மாறிடும். ஈவன் டோனில் இருக்கும் உங்கள் ஃபேஸ். இப்போ நான் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்டுவேன். வாங்க எப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம், அக்கா அந்த லிக்விட் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேஸை வந்து இப்போ வந்து நான் இந்த லிக்விட் வச்சு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஃபேஸ் பாருங்க, இந்த சம்மருக்கு பயங்கர டர்ன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள் ஃபேஸில். என்னதான் நம்ம அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ரொம்ப அழுக்காகவும் இருக்குது. ஏன்னா வெளியில் போயிட்டு வந்தால் உடனே டேன் ஆகிடுது. அப்படி தாங்க இருக்கு என் ஃபேஸ். ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு தான் முக்கியமாக இந்த பேக்கையே நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிக்விட் தான் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி காட்டனில் நம்ம இதை அப்படியே டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், டிப் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் நம்ம இந்த பேக்கை அப்ளை பண்ணலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை கழுவணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படியே நீங்கள் ஃபேஸில் இந்த பேக்கையும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கருந்திட்டுக்கள், பெரும்பாலும் மங்குன்றது இந்த இடத்துல தான் இருக்கும். எனக்கு இங்கே தான் இருந்துச்சு. இப்போ நல்லாவே க்யூர் ஆகிருக்கு. இன்னும் கூட பல பலன் மாறும் பாருங்கள். நான் இந்த பேக் போட்டதுக்கப்புறம் செம்ம ரிசல்ட் எனக்கு கொடுக்க போகுது. நல்லா கண்ணை சுற்றி எல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக வந்து அப்படி க்ளீன் பண்ணிடும். பாருங்கள், முன்னை விட இப்போ என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பேக்கை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சொல்லவே முடியாதுங்க. சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய பேக் தான் இது. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆகிடட்டும். ஃபேன் கூட போட்டு விட்டுறேன். பாருங்கள், முகம் பளிச்சு மாறிடுச்சு பாருங்கள். வெறும் இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸில் செம்ம ஒரு ரிசல்ட் இருக்குது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. உங்களுக்கு மாறி மாறி காட்டுதுன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபோனோட ப்ராப்ளம், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபோனில் தான் அந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நான் லைட்டை ஆஃப் பண்ணவும் இல்லை, ஆன் பண்ணவும் இல்லை. ஃபேஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம்.
நம்ம ரவை யூஸ் பண்ணதுனால இந்த பேக் வந்து ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் நொரன்னு தான் இருக்கும். ஆனால் அதுதான் ரொம்ப நல்லது, அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கம் மாதிரி உங்கள் ஃபேஸில் பிடிக்குங்க இந்த பேக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கா தெரியும். பார்க்க அழகா இருக்குல்ல. நம்ம இதில் வந்து சுகர் அப்புறம் வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு ப்ளீச் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். இதில் நம்மள எவ்வளோ பேர் இந்த பார்லர் பக்கம் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம், நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு பார்லரில் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனாக மாற்றுறதுக்காக. அதை வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லாமே நமக்கு மிச்சம். இந்த பேக்கை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரிசல்ட்டை முதல்ல நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ப்ரஷ்ல கஷ்டமாக தான், நீங்கள் கையில் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃபேஸில் அப்படியே விட்டுடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. நான் வெறும் 10 மினிட்ஸ் மட்டும்தான் விட்டுருந்தேன். ரொம்ப நேரம்லாம் விடணும்னு அவசியமே இல்லைங்க. 10 மினிட்ஸ் விட்டாலே உங்கள் ஃபேஸில் நீங்கள் நினச்சி பார்க்குறத விட உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்து ஷாக் ஆக போகிறீங்க. கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து வரப்போகுது. பார்க்கலாமா? எனக்கே அதாவது ஆச்சரியமாக இருக்குது, இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடைக்கும், வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த இடம் பாருங்க பிரைட்டா மாத்திருக்கு. நம்ம அப்ளை பண்ண வரைக்கும் நல்லாவே சேஞ்ச் பண்ணிருக்குங்க. நான் ஸ்பூனுக்கு பின்பக்கம் தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதுலேருந்து நான் நைஃப் யூஸ் பண்ணுறதுல நல்லது. யார் சொன்னாலும் எப்போ சொன்னாலும் எதுக்கு சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும். அப்போதான் எனக்கு பிடிக்கும், நான் கேட்டுக்குவேங்க. சின்ன குழந்தையாக தான் நமக்கு நல்லது சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கணும், கேட்டுக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்குல்ல பாருங்க. கழுத்தை விட நான் வந்து பாதி ரிசல்ட்லாம் காட்ட விரும்பவே இல்லை. ஃபுல்லாகவே பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நான் ஃபுல்லாக லைவாக தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுக்காமலாம் நான் காட்ட விரும்பலை. ஃபுல்லாகவே நான் என் ஃபேஸ் வந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா காட்டிடுவேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குல்ல, நல்லா க்ளோவாக பயங்கர ஒரு சூப்பரான ஒரு கலரில் இருக்கேன் ஃபேஸ். எனக்கே ஷாக்காக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபேஸை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுமா, ஒரு செகண்டு. ஃபேஸை நான் ஃபுல்லாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. நான் வந்து பொய் சொல்கிறேன் அப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. லைவாக உங்கள்கிட்ட ரிசல்ட் கட்டிட்டு இருக்கேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து நான் ப்ரைட்டாக க்ளோவாக ஈவன் டோனில் இருக்குது. மொதல் நீங்கள் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். என் கைகளை பாருங்கள், என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குல்ல, உண்மையை நினச்சே பார்க்க முடியல. செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு. நம்ம டீ தூளை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது செம்ம சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக ஓடி போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. கண்டிப்பாக 100க்கு 100% வந்து ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் சூப்பராக இருக்குது. உங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்ம ஸ்க்ரப் கூட பண்ணவே இல்லை.
அப்ளை பண்ணிட்டு அப்படி நம்ம ஃபேஸ்லேருந்து எடுத்துட்டோம். வேற ஒன்றும் இல்லை, வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் விட்டுருந்தோம் ஃபேஸில். ரொம்ப நேரம்லாம் விடவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா நல்லா இழுத்து பிடிக்கும் ஃபேஸில். ஆனால் அது கூட தேவையில்லைங்க. நல்லா உங்களுக்கு இதுக்கே இவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்லாம் நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணும் பொழுது இன்னும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். இதுக்கே இந்த அளவு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பேக் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, see you, bye. நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம் மக்களே. மறந்துடாம எனக்காக என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே. மறந்துடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை.